எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சென்றைய பதிவுகளில் நம்ம நிஃப்டி 500ல நமக்கு தேவையான ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 ஸ்டாக் நான் கன்சிடர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ நிஃப்டி 500க்கு அப்புறம் அதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்டாக் நான் நீண்ட காலமாக வச்சுட்டு இருக்க ஸ்டாக். அதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி B8ஓட 2 ஸ்டாக் ஆட் பண்ணி B10 அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோங்க. ஸோ நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்டேட் வந்து பார்த்துருவோங்க. மார்க்கெட் வந்து போன வாரம் ஒரு 4% டவுன் அப்படின்னு பார்த்தோம்ல, இன்னைக்கு வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸ் ஒரு 160 பாயிண்ட் மேலே ஏற்றிருக்காங்க. போய் விழுந்து மோதிட்டு கொஞ்சம் மேலே ஏறி இருக்குங்க. 23,750 நிஃப்டி 50 வந்து ஒரு 160 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 550 பாயிண்ட் அப்பு 51,306 இருக்கு. இது வந்து ஒரு ஃபால்ஸ் ரேலி தான். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி செல் ஆன் பவுன்ஸ் மார்க்கெட் எவ்ரி ரைஸ் அவங்க அதிகமாக விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, எஃப்ஐஐஸ் வந்து விற்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி ஆர்டிக்கிள் வந்து அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோல்டோட ரேட் இன்னைக்கு அப்டேட் ஆகலைங்க. நம்ம முந்தைய பதிவில் சொல்லியிருந்தோம் இல்லையா 7,100 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து கொஞ்சம் ரேட் இன்னைக்கு கூடியிருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு 85 ரூபாய் 10 காசுல இருக்குங்க. நம்ம ட்ரேஸ் பண்றது வந்து 84.40 தொடர்ந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது 85.20 எல்லாம் போயிட்டு இப்போ 85.10 நிற்குதுங்க. தொடர்ந்து ஆர்பிஐ வந்து இந்த ப்ரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு டாலர்ஸை நிறைய விற்பாங்க. டாலர் வந்து ஏற்கனவே ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குன்னு சொன்னோம். நேற்று பாண்ட் ஈல்டு வந்து நல்லா இருக்கு, 10 இயர்ஸ் பாண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்தியன் ரூபி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குங்க டாலருக்கு எகெயின்ஸ்டா. ஸோ டிப்ரிஷியேட் ஆகுறது கோல்டுக்கு ப்ரைஸை வந்து மேலே ஏற்றி கொடுக்கும். ஒரு சில நியூஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக்ல போயிடலாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரு 32% ஸ்டேக் இந்தியா சிமெண்ட்ஸோட ஓனர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவங்க அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது போக காமன் ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து ஒரு 26% ஸ்டேக் வந்து வாங்கிக்கிறதுக்கும் அவங்க வந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க ஒரு 50%க்கு மேலே அவங்க ஸ்டேக் வச்சிருப்பாங்க இந்தியா சிமெண்ட்ஸில். இப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் கீழே தான் இருக்கும். அதனால தாங்க இன்னைக்கு ஒரு 10% வந்து மார்க்கெட் ஏறி இருக்கு இந்தியா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த டாடா மோட்டார்ஸ்ல ஒரு நியூஸ் வந்துருக்குங்க. அதாவது ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல நாங்கள் வந்து ஒரு 9,000 crores இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு பிளான்ட் போட போறோம் சென்னைக்கு பக்கத்துல ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு 914 crores இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஒரு 15 monthsல அந்த ஃபேக்டரி திறந்து அதில் ப்ராசஸ் பண்ணி ரெகுலரா ஒரு 2,50,000 யூனிட்ஸ் வந்து வெளில வர்ற அளவுக்கு நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ்ல அந்த ஃபேக்டரியை வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து சென்ட்ரல் ஹப்பா இருக்கும்னு நினைக்கிறேங்க. டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய பிளான்ட் வந்து சென்னையில போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க எல்லா விதமான கார்ஸ், ஹை எண்ட் கார்ஸ், மீடியம் எண்ட் கார்ஸ், எஸ்யூவிஸ் எல்லாமே, இவிஸ் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இந்த ஹை எண்ட் பிரீமியம் பிராண்ட் டிஸ்கவரி, டிஃபெண்டர், ரேஞ்ச் ரோவர், ஜாகுவார் பிராண்ட்ல வருங்க. மற்றதெல்லாம் வந்து டாடா மோட்டார்ஸ் பிராண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு நல்ல செய்தி. லாங் டேர்ம்ல நம்ம வந்து இன்னொரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்காக தானே அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல நியூஸ்ங்க. அதுக்கப்புறம் ஹோண்டாவும் நிசானும் அவங்களோட மெர்ஜர் டாக்ஸை வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஜப்பான் கவர்மெண்ட்டும் வந்து அதை விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3N டைப்பா இருக்குங்க. ஹோண்டா, நிசான், மிட்சுபிஷி இவங்க 3 பேருமே வந்து ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2026ல அவங்க வந்து ஒரு மெர்ஜ்டு என்டிட்டியா ஃபார்ம் ஆயிடுவாங்க. இந்த மெர்ஜ்டு என்டிட்டியா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோல்டிங் கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணி அதுல டைரக்டர்ஸ் வந்து பெரும்பாலான டைரக்டர்ஸ் ஹோண்டாவோட டைரக்டர்ஸா இருப்பாங்க. அது அப்புறம் மிட்சுபிஷி, தென் நிசான் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா ரன் பண்ணுவாங்க. இது வந்து டொயோட்டாக்கு நல்ல காம்படிஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. டொயோட்டா, ஹோண்டா ரெண்டுமே வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. யூஎஸ்லயும் சரி, ஜப்பான்லயும் சரி. நம்ம இங்க டாடா மோட்டார்ஸ் என்ன வேல்யூவேஷன்ல இருக்கோ அதே வேல்யூவேஷன்ல தாங்க அங்கேயும் இருக்கு. அவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வாங்க முடியாதவங்க நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ்ல நம்ம நாட்டோட நிறுவனம் டாடா மோட்டார்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். வேல்யூவேஷன்ஸ் ஆர் ரியலி குட். அடுத்து நம்ம ஹீரோ மோட்டார் கார்ப் பார்ப்போங்க. பி வந்து 21-22ல இருக்குங்க. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அது அந்த ஸ்டாக் வந்து ஒரு 6,000 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது. அதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய் பக்கமா குறைஞ்சு இப்ப 4,200 ரூபாய் கிட்ட இருக்குங்க. யூபிஎஸ் என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, செல் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட Q2 ஏர்னிங்ஸ் சரியில்லை, Q3 வந்து பிளாட்டா தான் இருக்கும், நானும் பிளாட்டா தான் இருக்கும்னு நம்புறேன். செல் ரேட்டிங் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து 3,300 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரைஸ்க்கு 1,000 ரூபாய் கம்மி.
நம்ம B8ல ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதே மாதிரி தான் டாடா மோட்டார்ஸ்க்கும் சொல்லியிருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் ஒரு 1000 ரூபாய்க்கு மேல இருந்தப்பயே அவங்க செல் ரேட்டிங் கொடுத்தாங்க. UBS 825 ரூபா வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் 725 ரூபா. அவங்க சொன்னதை விட 100 ரூபாய் குறைஞ்சே வந்திருக்குங்க. எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வைட் ஓப்பனா இருக்கு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அவசரப்படவே தேவையில்லை அப்படின்றதுக்காக தாங்க இதை சொல்றேன். இன்னமும் அவங்க சொன்ன ரேட்டுக்கு வரலை. அவங்க சொன்ன ரேட்டுக்கு கீழே போறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம டாடா மோட்டார்ஸை சொன்னோம். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அவசரமே கிடையாதுங்க. எவ்வளவு தூரம் நம்ம பொறுமையா இருக்கோமோ அவ்வளவு தூரம் நம்மளுக்கு தான் நல்லது. தென் நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாங்க. இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிஃப்டி 500ல பார்த்தோம் இல்லையா, அதுல நிஃப்டி 500க்கு மேல இருக்கிற 2 பேங்கை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோங்க. 2 பேங்க்குமே வந்து ரொம்ப நாளா, ஒரு பேங்க்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குங்க. அவங்களோட சர்வீசஸ் பத்தி ஃபுல்லா எனக்கு படிச்சு பார்த்தும் அவங்களை நேராகவும் சந்திச்சும் அவங்கள்ட்ட இருந்து நான் கண்டினியூஸா ஒரு நல்ல சர்வீஸை வந்து எடுத்துட்டு இருக்கேன். பர்சனலா சொல்லணும் அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு மேல தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் இருக்கு. என்னோட சேலரி அக்கௌண்ட் நான் வேலை பார்த்த இடத்துல அதுதான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் தான். அதோட சர்வீசஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வாட் ஷுட் இன்வெஸ்டர்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருந்ததுங்க. என்னன்னா, அதுல 2024 ஃபினான்ஷியல் 2024 வரைக்கும் அந்த பேங்க் வந்து எப்படி குரோ ஆயிருக்காங்க, அடுத்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. அதுல ஐபிஓ பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 500 to 525 ரேஞ்சிலங்க. நான் ஐபிஓலாம் அப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் நான் வாங்க ஆரம்பிச்சது வந்து 480க்கு கீழே வர 400 வரைக்கும் வாங்கியிருந்தோம். நான் வாங்கினதுக்கு அப்புறம் அது 600 வரைக்கும் போச்சு. இப்போ மறுபடியும் 460ஸ்ல இருக்கு. பேங்கோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ வந்து 6.5 நம்ம ரேஞ்சில் தான் இருக்கு. பிரைஸ் டு புக் 1 கீழே 0.93 இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. நான் பார்த்த பேங்க்லயே இந்த பேங்க் தாங்க கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகம், 29 இருக்கு. அது என்ன கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னா, கேபிட்டல் டு ரிஸ்க். சிம்பிளா சொல்லணும்னா அவங்கள்ட்ட எவ்வளவு கேபிட்டல் இருக்கு, ரிஸ்க் அசோசியேட்டட் வித் பேங்க், குஷன் மாதிரி ஒரு பஃபர் மாதிரி ஆக்ட் பண்ணும். அவங்கள்ட்ட கேஷ் ரிசர்வ் கேபிட்டல் வந்து எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு ரிஸ்க் இவ்வளவு வந்தா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அவங்கள்ட்ட கேபிட்டல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத இந்த ரேஷியோ காட்டும். ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பேங்க். ஒரு ஸ்மால் சைஸ்டு பேங்க் தான், தூத்துக்குடி பேஸ்ட். பெரும்பாலான ஆப்ரேஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த நேஷன்ஸ்லையும் அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லோன் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1%, லெஸ் தென் 1% தாங்க அன்செக்யூர்ட் லோன். விச் எல்லாமே செக்யூர்ட் லோன் தான். ரீட்டைல் லோன் ஒரு 21%, அக்ரி லோன் 36%. அக்ரி லோனும் செக்யூர்ட் லோன் தான். கோல்ட் செக்யூர்டு, MSME 34%, கார்பரேட் லோன் லெஸ் தென் 10%, 9% தாங்க கார்பரேட் லோன். பட் லோன் புக்கோட க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10%, 8.8%ல தான் வந்து லோன் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல நாங்கள் வந்து 15% டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் அதை பற்றி நம்ம பார்க்க முடியும். ஃபினான்ஷியல் இயர் 22லேருந்து 24 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் அவங்களோட புக் வேல்யூ 60 ரூபாய் கூடுங்க ஆவரேஜா. இப்போ வந்து 500 ரூபா இருக்கு புக் வேல்யூ. இவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 25 முடிகிறப்ப 560 இருக்கும். நம்ம டார்கெட் ஃபினான்ஷியல் இயர் 30 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 5 இயர்ஸ் இருக்குங்க. 5 இயர்ஸ்க்கு இதே மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி க்ரோ ஆனாங்களோ அதே மாதிரி க்ரோ ஆனா கூட புக் வேல்யூ 800 to 900 ரூபா வந்துருங்க. 800 to 900 வந்துடும். இது வந்து எனக்கு கன்சிடர் பண்றதுக்கு நல்ல ஆப்ஷனா இருந்ததுங்க. நானும் அதுல நீண்ட காலமா அக்கௌண்ட் வச்சிருந்தேன். அதனாலதான் இதை கன்சிடர் பண்ணி மெதுவா 1 2 நீண்ட காலமா இதுல வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேங்கோட காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்னு பாத்தீங்கன்னா 15% இருக்குங்க. என்பிஏ கம்மி, நெட் என்பிஏ 0.9%, கிராஸ் என்பிஏ 1.4%. எல்லா விதத்துலையுமே என்னோட நான் பார்த்த வேல்யூவேஷன்ஸ், தென் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, புக் வேல்யூ எல்லாமே பர்ஃபெக்டா இருந்ததுனால இதை நான் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சேன். நமக்கு நம்ம B8ஓட சேர்த்து இதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய விருப்பம். உங்களுக்கு வந்து வேல்யூவேஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் கன்சிடர் பண்ணலாம். ஃபினான்ஷியல் 24ல 1074 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அதை வந்து பீட் பண்ணி ஒரு 10% வந்து மேலே போயிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவ்வளோ வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருந்தும் ஏன் வந்து அந்த பேங்கோட ஷேர்ஸ் வந்து ஏறலை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்குங்க. ப்ரொமோட்டர்ஸ்குள்ள ஒரு சில இஷ்யூஸ் இருக்குங்க. அதில் கேஸ் நடக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த பேங்கோட ஷேர்ஸ் ஏறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இஷ்யூஸ் வந்து இருக்கிறத சால்வ் பண்ணுறதுக்கு தாங்க ரிசர்வ் பேங்க், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களோட வேலை இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுறது தான். கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.
அதனால நான் வந்து இதை கன்சிடர் பண்றேங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை நான் பார்த்த வரைக்கும். அந்த ஆர்டிக்கல்லையும் அப்படிதான் கொடுத்துருக்குறாங்க. சர்வீசஸும் வந்து எனக்கு ஓகே தான். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நான் நோட் பண்ணது, கடைசி ஒரு வருஷத்துக்கு மேலே, அதாவது செப்டம்பர் 2023 எஃப்ஐஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்டேக்கை கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானும் அதை ஒவ்வொரு குவார்ட்டரும் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதனால தான் நானும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க்குங்க. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த பேங்க் எப்படி ஃபர்ஸ்ட் தெரியும்னா, என்னோட யூஜி படித்த ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் விக்னேஷ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவுத் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்றாரு. அவர் ஒரு 6 or 7 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்றாருங்க. அவரு தீபாவளி, பொங்கல், ஓணம், நியூ இயர், கிறிஸ்மஸ் அப்பெல்லாம் அவங்களோட ஆஃபீஸ்ல செலிப்ரேட் பண்ற போட்டோவெல்லாம் ஸ்டேட்டஸ்ல வைப்பாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சவுத் இந்தியன் பேங்க்னு ஒரு பேங்க் ஷேர் வந்து இருக்கு, லிஸ்ட் ஆகி அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுங்க. ஒரு 6 or 7 இயர்ஸ் பேக். நான் 6 or 7 இயர்ஸ் பேக்கே வந்து அந்த ஷேர்ஸை வேல்யூவேஷன்லாம் எதையுமே பார்க்காம நான் வந்து விலை கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்க. வாங்கினது வந்து ஒரு 1920 வாங்கி 5 rupees வரைக்கும் போச்சு. 5 rupees வரைக்கும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திருப்பி வந்து ஒரு ஹையர் ப்ரைஸ் திருப்பி வந்து 11 ஆவரேஜ் ஆகி அது 20க்கு வந்தோடனே நான் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் என்ட்ரு ஆன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ல மறுபடியும் எனக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் என்ட்ரு ஆக ஆரம்பித்தேன். நான் என்ட்ரு ஆன ஆரம்பிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு. அதுக்கப்புறம் ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க. ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணி நான் மறுபடியும் ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபினான்ஷியல் 24 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லோன் புக்கு பெரும்பாலும் கார்பரேட் லோன் வந்து 40% இருக்குங்க, பர்சனல் லோன் 22%, பிசினஸ் லோன் வந்து 19%, தென் அக்ரி லோன் வந்து 19%. இப்படி தாங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைஸ் டு புக் 0.75, பிஇ 6, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 19, டிஎம்பி வந்து 29, இவங்க வந்து 19. ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்க, ஒரு 12ல இருந்து 15க்குள்ள இருக்கணும், 10க்கு மேல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ டிஎம்பிக்கும் இதுக்கும் உள்ள கம்பேரிசன் பாருங்க. அதுக்கு 29 கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, இதுக்கு வந்து 19. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேங்க் தான். பேங்கை வந்து அப்படியே டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஃபினான்ஷியல் 20ல 105 crores ப்ராஃபிட், ஃபினான்ஷியல் 24ல 1070 crores, கிட்டத்தட்ட 10 times வந்து கூட்டியிருக்காங்க. இதை தாங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இவங்க இப்போ அதிகமாக கோல்டு லோன்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இவங்களோட கோல்டு லோன் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம ஏற்கனவே கோல்டு லோன்ல மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் 35%, தென் சவுத்தில் மட்டும் ஒரு 34%, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 31%, இப்படி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. வேல்யூவேஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ இந்த பேங்கோட எம்டி சிஇஓ இதுக்கு முன்னாடி கரூர் வைசியா பேங்க்ல ஒர்க் பண்ணவருங்க, சேஷாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் அற்புதமான நபர், நல்ல இந்த பேங்கிங் செக்டர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் இன்னும் இந்த பேங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல். கரூர் வைசியா பேங்க் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு 30, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 38, 39 தாங்க வாங்கினேன் கரூர் வைசியா பேங்கை. இன்னைக்கு அது 230, 40க்கு போயிடுச்சு. அவ்வளோ தூரம் போகலைனாலும் அட்லீஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 100 கீழே ஸ்டாக்ஸ் வேணும், ஒரு நல்ல ஸ்டாக் வேணும் அப்படின்னு கன்சிடர் பண்றதுக்கு என்னால் வந்து ஹையர் வேல்யூ 500 டிஎம்பி லெவலுக்கு போக முடியாது. ஒரு புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க ஒரு சின்ன ஒரு நல்ல ஸ்டாக்காக வேணும் கன்சிடர் பண்ணுறது அப்படின்றவங்க இந்த வேல்யூவேஷன்ஸை பாருங்க. உங்களுக்கு வந்து இது அக்செப்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தாங்க இருக்கு. 40 வரைக்கும் போயிட்டு இப்போ 25 இருக்கு. இப்போ வேல்யூவேஷன்ஸ் ஆர் ரியலி குட். அதனால தான் இது வந்து B10 B8ஓட சவுத் இந்தியன் பேங்கையும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. தென் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாருங்க, ஏன் வந்து நீங்கள் கர்நாடகா பேங்கை உள்ளே சேர்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை கேட்டிருந்தாரு, சவுத் இந்தியன் பேங்கை கேட்டிருந்தாருங்க. இதில் இந்த 2 பேங்க் என்கிட்ட ஏற்கனவே இருந்ததுங்க, நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் கர்நாடகா பேங்கோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கு தென் டிஎம்பி இதோட வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கர்நாடகா பேங்கோட வேல்யூவேஷன்ஸும் சூப்பராக இருக்குங்க. இதில் என்ன எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, சவுத் இந்தியன் பேங்க் வந்து நான் ஒரு 7-8 இயரா நான் அதில் ஷேர் ஹோல்டராக இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய மிஸ்ஸஸ்க்கும் நான் வந்து சவுத் இந்தியன் பேங்க்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் வந்து சவுத் இந்தியன் பேங்க் தான். அவங்க ஐசிஐசிஐ பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அங்கேயும் அக்கௌண்ட் இருக்கு. பட் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு சவுத் இந்தியன் பேங்கோட சர்வீசஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அதோட ஷேர்ஸை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க.
அவங்க சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்தாலும் சவுத் இந்தியன் பேங்க் சூப்பரா இருக்குங்க. எனக்கு வந்து சின்ன பேங்கா இருந்தாலும் நான் போன உடனே என்ன ஏது நல்லா விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு இஷ்யூஸ் எல்லாம் உடனே முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது தனிப்பட்ட முறையில புடிச்சிருக்கு. சர்வீசஸ் நானும் வந்து பேங்க்ல போய் பேங்கோட ஆபரேஷன்ஸ் எல்லாம் ஒரு நாள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த கர்நாடகா பேங்கோட வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருந்தாலும் கூட நான் எந்த கர்நாடகா பேங்க்குள்ளேயும் போனதில்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எங்க அங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா, என்ன ஏது, அவங்க எப்படி சர்வீஸ் பண்ணாங்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில தெரியாதுங்க. அதனாலதான் நான் அதை வந்து ஆட் பண்ணல. பட் வேல்யூவேஷன்ஸ், புக் வேல்யூ, கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. புக் வேல்யூ, பிரைஸ் டு புக் எடுத்துக்கிட்டோம்னா இது 2 விட கம்மி. 0.73 தான். 280 கிட்ட இப்ப 210 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. நீங்க வந்து கர்நாடகா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து சர்வீஸ் கர்நாடகா பேங்கோட சர்வீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து கன்சிடர் பண்றது உண்மையிலேயே நல்ல பேங்க். பட் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அந்த பேங்க் என்னென்ன பண்றாங்க அப்படின்றது சுத்தமா தெரியாது. ஸோ நீங்க தெரிஞ்சதை கீழே எழுதுங்க. இதெல்லாம் பத்தி தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். எல்லாருக்கும் நன்றி.